வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கர்ணா சுரேஷ் யூடியூப் சேனல். வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை நல்ல தம்பி ரெசார்ட்டில் தான் எதுவும் இருக்கிறோம். இந்த இடம் பாருங்கள். இதுதான் வந்து நண்பர்களே மிளகு கொடி. மிளகு எப்படி காய்க்குது பாருங்கள். ஏன் இது வந்து மிளகு 700 800 கிலோ விற்குதுன்னு இப்போ தெரிஞ்சுங்க. ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. ஒவ்வொன்றும் மரத்தில் இந்த கொடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும். ஒரு மரத்தில் வந்து இதை கிள்ளி காய வச்சு நம்மளுக்கு வந்தால் தான் மிளகு ரசம், மிளகு இல்லாத பொங்கல், மிளகு சேராத எல்லா உணவும் 4 மிளகு இருந்தால் எதிரி வீட்டில் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு மருத்துவ குணம் உண்ட மிளகு வந்து எப்படி விளையுதுன்னு பாருங்கள். நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை பாருங்கள். மிளகு கொடி இந்த வெத்தலைன்னு நினைப்பாங்க நிறைய பேர். வெத்தலை கொடியில் நம்மள மிளகு கொடி ஒவ்வொரு மரத்துலேயும் அப்படி சுற்றி வச்சுருப்பாங்க. மலை பிரதேசங்களில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அது வந்து அந்த சின்னதாக இது விளைய நண்பர்களே. பாருங்கள், ஒவ்வொரு மரத்துலேயும் எவ்வளோ ஹைட் இருக்குது. அதில் ஏணி போட்டு அவங்க கிள்ளி அதை காய வச்சு அது கரெக்டாக அந்த சைஸை பார்த்து எடுக்கணும் நண்பர்களே. அது குவாலிட்டியாக அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். பாருங்கள், இவ்வளோ உயரம் ஏறி தான் பறிக்கணும். அதனால தான் இதோட விலைலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அன்பு நண்பர்களே பாருங்கள். எல்லாத்தையும் காட்டுறோம் பாருங்கள். மிளகு கொடி தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் விளையக்கூடிய மிளகு. இது ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நண்பர்களே. இதனால தான் இது வந்து 700 600 800 அப்படின்ட்டு இதெல்லாம் ரேட் அதிகம். கட்டினா ரொம்ப கஷ்டம். அதில் கொஞ்சம் அதை அழகாக பொறுக்கி அவங்க கிள்ளி அதை காய வச்சு பதப்படுத்தி நம்மளுக்கு கொடுக்கணும். பாருங்கள், மிளகு கொடி இதில் 10 தான் இருக்குது. அதுலேயே 4 கீழே விழுந்து போகுது. அந்த மாதிரி இதை சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை சேர்த்து மூட்டை கணக்கில் ஆக்கினா தான் நண்பர்களே. பாருங்கள், மிளகு எப்படி இவ்வளோ தான் இருக்குது அந்த கொடியிலேயே, மீதி காணும். இந்த மாதிரி எல்லாம் விளைஞ்சி அது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பாருங்கள், அழகாக அதுக்கு ஒரு மரம். அது இந்த மரத்தில் கரெக்டாக நான் எல்லா ஊரும் நான் பார்க்குறேன். தமிழ்நாடு, கேரளாவில் இந்த மரத்தில் மட்டும் தான் நண்பர்கள் இந்த மிளகு கொடி ஏற்றுறாங்க. ஒரு சமயம் இதுக்காகவே இந்த மரம் வைக்கிறாங்களான்னு தெரியல. பாருங்கள், இந்த மலை ஃபுல்லாக மூலிகை தான் நண்பர்களே. மலை உச்சியில் இருக்கிறோம். கொல்லிமலை உச்சிலேருந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் மூலிகை தான். கொல்லிமலைன்னாவே மூலிகை வனம் தான். கண்டிப்பாக நீங்கள் நேரம் கிடைக்கும்போது வாங்க நண்பர்களே. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த மலையை சுற்றி பாருங்கள். வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு நாள் தங்குங்க. தங்கி அரப்பளேஸ்வரர் கோயில் வாங்க, 8 கை அம்மன் கோயில் வாங்க. கொஞ்சம் நடக்க முடிஞ்சவங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் போய் குளிங்க. மாசிலா நீர்வீழ்ச்சி இருக்குது. நீர்வீழ்ச்சிக்கும் போகலாம். ஆனால் இப்போது வெயில் நாள் கொஞ்சம் தண்ணி இருக்காது. கொஞ்சம் மழை நாளில் வந்திங்கன்னா அங்கேயும் தண்ணி இருக்கு. நம்ம வாட்சன் ஒரு போட்டிங் இருக்குது, வியூ பாயிண்ட் இருக்குது. நேரம் கிடைக்கும் போது நீங்கள் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலாத்தலமான இந்த கொல்லிமலைக்கு வாங்க நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ பாருங்கள். அதான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கிற இடம். அங்கேருந்தான் தண்ணி கீழே ஊற்றுது. 1100 படிக்கட்டு இன்னும் இருக்குது நண்பர்களே. நம்மளால் முடியாது கீழே போகிறதுக்கு. ஒல்லியாகிறவங்க தான் போகிறாங்க. அவங்களுக்கே பார்த்தா மூச்சு மேலே மூச்சு கீழே மூச்சு வாங்குது. இங்கே மூலிகை சூப் கிடைக்கும் நண்பர்களே. கீழே ஏறி இறங்கி அந்த சூப் குடிச்சிங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இன்னும் நிறைய வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். கொல்லிமலைக்கு நேரம் கிடைக்கும் போது உங்கள் ஃபேமிலியோடு வாங்க நண்பர்களே. குழந்தைகளை கூட்டின்னு வாங்க. வந்து அவங்களும் வந்து கொல்லிமலையை சுற்றி பார்க்கட்டும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கர்ணா. நன்றி.